நான் கொடுக்கல. இல்ல எவனுக்கு பேச தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? சொல்றா டே, நீ என்ன புளுத்திட்ட தெரியும் சொல்லிப்பா. உன் அரசியல் நீ யாருடா சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சொல்லு. யாருக்குமே இல்ல. சரி இப்ப இவ்வளவு யாருக்குமே இல்லையா? அப்புறம் யாருக்குமே இல்ல. டேய் இவனெல்லாம் ஏத்தி விட்டு ஏன்டா நைட் நேரத்துல எனக்கு கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க? மான்ஸ்டர் நான் ஏத்தல மான்ஸ்டர், அவர் தான் ரெக்வஸ்ட் கொடுத்தாரு மான்ஸ்டர். நான் ஏத்தவே இல்லை, நான் ஏத்திட்டு அவர் ரெக்வஸ்ட் கொடுத்து மேல வந்திருக்காரு. ஐயோ ஸ்பெஷல் கெஸ்ட் வேற எனக்கு கூப்பிட்டு. சரி அவர் திமுக. அண்ணா அவரு இது ஒருத்தர் லூஸ் மாதிரி பேசின இருப்பாரு அவரு. இல்ல ஹைபிரிட் என்டிகே டிஎம்கே ஹைபிரிட் அவரு. சரி அவரே கேட்போம். யோ தொண்டா ஆபரேஷன் சொல்லியா, நீ எந்த கட்சி சப்போர்ட்? அவருக்கே தெரியாது ப்ரோ. ஆமா நான் யாருக்கு இல்ல. அதான் இவ்வளவு திட்டல சந்தோஷ் பட்டியா, சரி இவ்வளவு கேவலமா பேசுனியா, சரி இருக்கட்டும், நீ பேசுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, பேசுங்க கேட்போம். நான் இப்ப சொல்றேன், வந்தோடனே வந்துட்டு என்ன இது என்ன. யோ தயவு செஞ்சு வேற ஏதாவது சரக்கு கிடையாது. வீரன் சரக்கு அடிச்சு வராதீங்க. யோ உங்களுக்கு எல்லாம் வேற சரக்கே கிடைக்காதியா? ஏன் அந்த கர்மாந்திரத்தை குடிச்சிட்டு வந்துட்டு ஏன் இப்படி சாவடிச்சிட்டு இருக்கீங்க நைட்ல எங்களை போட்டு? நேத்து அடிச்சடி ப்ரோ நேத்து அடிச்சடி தெரியல. நேத்து மாநாட்டுல ஓசில எங்கன்னா குடிச்சிட்டு குடிக்க வேண்டியது விருதுநகர்ல எங்க ஊத்துல விருதுநகர்ல கொடுத்தாங்க நேத்து மாநாட்டுல. நீங்க இன்னும் போல தெரியல, ஓவர் போதும் அடிச்சிருப்பாரு. சரி ரொம்ப நன்றி, நீங்க செஞ்சு நீங்க கொடுத்த மரியாதைக்கு நீங்க சேர்த்து. விக்ரமே அம்பையா என் சோதனையை ரொம்ப சாதிக்கிறா. சி எனக்கு வேற யாருக்கு விடுங்கடா. மாத்திர ரொம்ப சோதிக்கிறீங்க. அவரை யாரு கூப்பிட்டு வந்து? இல்ல மச்சான், இல்ல மச்சான், எனக்கு அதை கூட விடுறா செஞ்சில ஸ்பெஷல் கெஸ்ட்னு பேசினதெல்லாம் ஸ்டாப் பண்ணி. இல்ல சொல்லுவான்ல அந்த கூருக்கா கையை நீட்டி காசு வாங்குறது நீதான் மாப்பிள்ள கரெக்டா வேலை பார்த்தோம். இல்ல மச்சான் ஏறணும்னே பேசணும்னே வாயில வந்ததெல்லாம் அடிச்சுக்கிறான் பாரு. இன்னும் நம்ம என்னமோ ரொம்ப இது நினைச்சுக்கிறோம் போல, பலம் நினைச்சுக்கிறான் போல. ரெக்வஸ்ட் நான் கொடுக்கவே ப்ரோ, அவனா கொடுத்துதான் ப்ரோ மேல வந்தான். சரி ஓகே ஏதோ கொத்தடிமை தான். எங்க நீ தான் கொடுத்தேன்றான் அவன் ப்ரோ. நான் தான் ப்ரோ அக்செப்டே பண்ணேன். அட பாவி டேய், நான் நம்ப மாட்டேன். உதயநிதி மேல சத்தியம் பண்ணு. உதயநிதி மேல சத்தியமா? அப்பதான் பண்ணிருப்பான். ஓகே இவன் கொடுக்கல கைஸ், அவனை தான் பண்ணிருக்கான். அவன் தான் வீரன் போட்டிருக்கான்னு தெரியுது. அப்புறம் அவன் சொல்றது நம்மளா எப்படி? இல்ல கரகர தொண்டை மேல ஏறி பர்ஃபார்மன்ஸ் ஒரு 2 நிமிஷம் பேச கிடைச்ச உடனே பத்தியா நேத்து அந்த மாநாட்டுல கடைசியா ஜோம்பிஸ் கூட்டம் மாதிரி உள்ள பூந்து பையத்துன்னு போனானுங்கல்ல. எத்தனை பையத்துன்னு போயிருக்கான்னு தெரியல ஒவ்வொருத்தரும். அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க தொல்லை தாங்காம வெளில வர முடியும். ஒரு வாரத்துக்கு உட்காந்து அடிப்பானுங்க. அச்சிக்கினே இருப்பேன். இதுல பாதி பேர் மோந்து பாக்குற கேஸ் ப்ரோ. தலைமையில இருக்கவங்களே மோந்துதான் பாப்பாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பு. என்னடா இப்படி கோளாறு ஆகிட்டீங்க அதனால பார்த்தேன் அப்படின்ட்டு. சரி கைஸ், இது சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு மீட்டிங் வந்து பார்த்தோம். ஸோ சேலத்துல மீட்டிங்ன்றத வந்து இன்னும் அந்த டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நிறைய இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து சேலம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. நாளைக்கு வேற கன்ஃபார்ம் இல்லன்னு வரும். சேலம் இப்போதைக்கு கன்ஃபார்ம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு, அப்படியே எல்லாரும் ஒரு ட்வீட்டை போடுங்க. இவங்க என்ன நம்ம பார்ட்டி ஈவெண்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணாம எங்கெங்கயும் போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், ரெக்வெஸ்ட் பண்ணுங்கப்பா. அப்படியே நீ ரிக்வெஸ்ட் பண்ண சொல்ல மச்சான், அடிக்க சொல்ற. ரிக்வெஸ்டா பண்ண சொல்றேன். நோட் த பாயிண்ட். அடிக்கலாம், அடிச்சிடாதீங்கடா டேய், அடிச்சிடாதீங்கடா. பதமா கேளுங்கடா. சும்மாவே அடிப்பாங்க. நீ போட்டா கண்டிப்பா அடிப்பாங்க. நீ யோசிச்சு பாரு, நம்மளோட பேஜ்ல வராம எங்கெங்கயோ போய் பார்க்க வேண்டியதானே. இன்னைக்கு ஒரு சேனல்ல போய் பாக்குறேன், ஏன்னா ஏதோ புதுசா இருக்குது, இதுல என்ன மாநாடு ஓடுன்னு பாத்துக்கிறேன் நானு. ஒன்னும் பண்ண முடியாது சார், அப்படிதான் இருக்கு ரொம்ப நாளா.
ஆமா, திருத்திக் கொள்ளவும் இல்ல திருத்தப்படுவீர்கள் அப்படிதானே? அதனால செஞ்சுட்டு இல்ல இல்ல நான் நான் சொல்லல. நான் பொதுவா ஒரு விண்ணப்ப கடிதம் ஐயா வச்சேன். இப்படிக்குன்னு மான்சர் அவர் பேர் போடும்போது என் பேரை போட்டாருங்க ஐயா. நாளைக்கு காலையில இல்ல நைட் இப்ப டேக் பண்ணிருப்பாங்க. டேக் பண்ணி கீழே சொல்றேன். ஏய் உனக்கு தெரியுமா, உனக்கு என்ன நடக்குது தெரியுமா, என்ன நடக்குது தெரியுமா. இல்ல திருத்தி ஒத்தா நடக்கிறது தெரியலன்னு தாண்டா கேக்குறோம்னு சொல்லு. இல்ல இது என்ன இருக்கு? இதுதானே நம்ம கோரிக்கை. என்ன நடக்குது தெரியலன்னு தாண்டா கேக்குறோம் மயிறு. மான்ஸ்டர் இல்ல திருத்திக் கொள்கை. அதாவது என்ன direct சொன்னீங்க? இப்படி கீழே வந்து விஎம்ஏ துணைத் தலைவர் செந்தில் போட்டுடலாம் உலக. அவன் தாண்டா தலைவன். அவனை தலைவனே போடுங்கடா. இன்னும் எல்லாரும் தாண்டா தலைவன். போடுங்க, எல்லாரும் பேரையும் போடுங்க. நானே தலைவன் செந்தில். திருத்திக் கொள்ளவும் இல்ல திருத்தப்படுவீர் அப்படின்னு போடுங்க. தலைவருக்கு இப்படிக்கு செந்தில். ஆமா, நாளைக்கு காலை கேவி ஸ்பேஸ் போட்டு பேசுவாரு. ஐயோ புசி என்னையா பண்ணிட்டு இருக்க, என்னோட யூடியூப் வீடியோ கூட போட்டு முடிச்சு விட்டு யோ நீ முதல்ல அவர் பேரை கரெக்டா சொல்லியா தயவு செஞ்சு. யோ கேவி, உனக்கு ஆனா குசும்பு இருக்கு பாரு. எலெக்ஷன் கைஸ், எலெக்ஷன் வரையும் கொஞ்சம் விடுங்க. நம்ம ஆட்கள் சில பேர் மேல தப்பு இருக்குன்னு எனக்கு உங்களுக்கு தெரியும், அதனால விட்டுருங்க. இப்போதைக்கு கட்சி அவ்வளவுதான். இந்த ஓஜி சேப்பக சேகர என்னால வந்து விட முடியாது, சாரி. தாலிக் வந்திருக்கான். ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் நம்ம வேலையை மறுவேலையை. இந்த ஓட்டு போட்டு அடுத்த நாளே இந்த ஓஜி சேப்பக சேகரா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. சேப்பாக்கத்தை வர ரோஸ்டா இந்த நம்ம அவனெல்லாம் நம்ம அவரே ரோஸ்ட் அவனா ஆறாங்க, வாழ்க்கை- நம்ம என்னத்த ரோஸ்ட் பண்றது? இல்ல லொல்லு சபா நம்ம கிட்ட லொல்லு சபா இருக்காருல்ல, வர சொன்னேன். இங்க கேட்டா 75 வருஷம் ஆலமர கட்சின்னு சொல்லினோம், சின்ன விசிலுக்கு போய் பாய்ப்படினோம். bro such a jokers bro, clowns. ஏன் clowns. இதுக்கு என்ன சொல்றது? ப்ரோ சட்டமும் டிஎம்கே நம்ம உறுப்பினர் பக்கம் இல்ல. மான்ஸ்டர் ஓகே, இவராவது பேசுவார்னு எதிர்பார்க்கிறேன். இவர் ஏத்திருக்க மான்ஸ்டர். இவர் யாரு? டேய் இங்க பாரு, இந்த பில்டப் குடுத்துட்டு மாவன வெறுப்பேத்துற மாதிரி யாராவது ஏத்தி விட்டா ஒரு டென்ஷன் ஆடும். ஏத்துன ஆளை காணும், தொடாத காணுங்க, தொடாத மைக் ப்ரோ தொடாத, குத்தாரு. தொடாத. ப்ரோ அப்பாவோட டேய் தொடாதான் ஏத்திருக்கியா? டேய் ஏன்டா இப்படி பண்ணி ஏன்டா எவ்வளவு ஊப்பி வரான்னு நினைச்சுக்கிறேன்டா நானு. இல்ல இவர் கொஞ்சம் டஃப் கொடுப்பார் மான்ஸ்டர். இல்ல யூபியா? டேய் இவர் ஊப்பி கிடையாதுப்பா. இவர் வந்து ஒரு ரைட் விங், இவர் ஒரு ரைட் விங் சப்போர்ட்டரு. சொல்லுங்க, தொடாத. உடல் மண்ணுக்கு உயிர் Welcome. கழகத்துக்கு. என்ன பேசுறதுக்கு பயமா இருக்கு மான்ஸ்டர். நீங்க இருக்கீங்க கோவஸ்ட்ல. சும்மா சொல்ல தானா வானான்றது இப்பதான் ஒருத்தர் வந்து என்ன வெறுப்பேத்திட்டு போனா. நீங்களும் ஓகே சரி பேச வேண்டியது சொல்லுங்க. சரி சரி ஓகே ஓகே. இல்ல இல்ல லொல்லு சபா டிஎம்கே போட்டீங்க, என்ன கான்டாக்ட் தெரிஞ்சுக்கலாமா? நேத்து ஒண்ணு பண்ணீங்களே ப்ரோ. ஒண்ணும் இல்ல நேத்து ஒண்ணு பண்ணீங்க, நேத்து- இன்னைக்கு ஒண்ணு பண்ணீங்க, ரெண்டும் சேர்த்து தான். இல்ல என்னன்னா நான் சொல்லிடுறேன் தொடாத. இப்போ சிம்பிள், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஆனா சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சது ரிலேட்டடா ஒரு பேஸா கேக்குறேன். கொள்கை அப்படின்னா திமுக கொள்கை என்ன? சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை. சரி, சமநீதி, சமத்துவம், பெண் உரிமை. சரி, உங்க கட்சியில பெண் உரிமை இருக்கா? இல்ல பெண் உரிமைக்கு வந்து பாலிசி. இப்போ பெண் உரிமை இருக்குன்னா பாலிசி வச்சுதான் நம்ம பேச முடியும் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் அதுக்கு எப்படி மார்க் போடுங்க, என்ன பாலிசி கொண்டு வந்திருக்கு? 89ல வந்து இது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சி. ஓகே, அப்புறம் அதுக்குதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம். 5 வருஷம் இருந்துட்டீங்க, கிஃப்ட் கொடுத்துறோம் நாங்க. நீ கேட்ட கேள்வி இல்ல பாமா என்ன நீங்க போட்டீங்க. இல்ல நீங்க போட்டீங்க, நாங்க அதுக்கு ஓட்டு போட்டோம், முடிஞ்சு போச்சு, கொடுத்தது கொடுத்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் வேற என்ன? இந்த சொத்து உரிமை இருக்குல்ல, இது வந்து அந்த 5 வருஷம், அந்த 5 வருஷங்கள 2 வருஷம் தான் இருந்தாரு, அப்போ கழிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த அப்ப மட்டும் இப்பவும் இது சொத்துல சம உரிமை கொடுக்குறாங்களா? இப்ப மட்டும் இல்ல, அடுத்த 1000 வருஷத்துக்கு இருக்கும்ல. அப்போ 1000 வருஷத்துக்கு நீங்க தானே எங்களை தானே எலக்ட் பண்ணணும். 1000 வருஷம் அப்ப உங்களுக்கு நான் ஓட்டு போடணும், அதான சொல்ல வரீங்க? இல்ல நீங்க வந்து பெண் உரிமை பேஸ் பண்ணி ஓட்டு போட்டா
எங்களுக்கு தானே சி ஓட்டு போட்டாகணும் 1000 வருஷத்துக்கு. சி சொத்துல சம உரிமை பெண்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. ஓகே. சரி ஆனா சரி. ஊரா விட்ட சொத்தெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறீங்களே. இல்ல அது ஏதாவது ப்ரூஃப் தான் பேசுங்க பாஸ். சும்மா நான் கூட ப்ரூஃபா? இப்போ நான் கூட ஒரு வந்து 4 நாளைக்கு இல்ல 4 இப்போ நாளைக்கு இல்ல முன்னாடி இல்ல உங்க இல்ல எம்எல்ஏ வந்து இல்ல நான் கூட இருங்க வந்து இருங்க இருங்க நான் கூட வந்து ஏங்க இருங்க நான் இருங்க இருங்க ப்ரூஃப கேட்டு நான் கூட அப்புறம் பேச வந்து இப்போ விடாம நீங்க தடுத்தா கூட சொல்றீங்க இது உச்சத்துல இருந்து வந்துட்டாரு எங்க தலைவர் 250 கோடி 250 கோடி எங்காவது ரெக்கார்ட் இருக்கா? இல்ல இல்ல எங்க அது ஐடி வந்து ஐடி இல்ல அஹ், இல்ல ஐடி அஹ், ஐடியே போய் சர்ச் பண்ணி இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு ப்ரூஃப் போட்டு போயிட்டாங்க. இல்ல அது இன்னும் என்னங்க ஒரு நீங்க பேசிட்டு படத்துக்கு இருக்கீங்க? பாஸ், அது ஒரு இல்ல இல்ல படத்துக்கு இல்ல இல்ல பாஸ் அது. இல்ல இல்ல அவனுக்கு நம்ம தேவைப்படுற திருப்பி சினிமாக்கு போக விடுவானுங்க. வேணாம். அவனுக்கிட்ட அந்த இல்ல வீடியோ சினிமாக்கு போக வேணாம். இல்ல 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 நான் பாருங்க, கேக்குறேன் தொடர. நீங்க கேட்கற இப்போ கேள்வி தான் என்னோட கேள்வி இருக்கும். நீங்க அப்புறம் என்ன திட்டக்கூடாது. இருங்க நான் இருங்க ஒரே நிமிஷம் இருக்கு. யாரு பேசுறீங்கப்பா? இருங்கப்பா. ம், இப்போ சொத்துல சம உரிமை சொல்லிட்டீங்க. சரி. ஆனா இந்த குவாரி எல்லாம் வந்து யாரோட சொத்துங்க? அது பர்மிஷன் தான் கொடுத்தாங்க மக்களோட உங்களுக்கு. சொத்து, அது நாட்டோட சொத்து. லிமிட் தானேங்க அது. ஆ? குவாரியில ஒரு லிமிட் இருக்கு. அது கேட்க ஆமா. வந்த பத்திரிக்கையாளர் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கீங்க. இல்ல அது ஆ? பாருங்க, சொத்தெல்லாம் பேசுறீங்க. ஆனா ஊரா விட்டு சொத்து எடுத்து வாயில இல்ல போட்டுக்கிறீங்க. இது அது வந்து ஒரு இது வந்து திமுக அரசு வந்து ஏதாவது வந்து பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா? யாராவது குவாரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அது செந்தில் பாலாஜி சொன்னாரு, நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து நீ மணல் எடுக்கலாம், யாரும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு. இல்ல அப்படி கிடையாது, கரூர்ல லைசன்ஸ் கிடைக்கும்னு சொன்னிருந்தாரு, அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லியே. இல்லைங்க உன்னை யாரும் தடுக்க முடியாதுன்னாரு. இல்ல மணல் மணல் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். இது வந்து புது இது இல்லைங்க. ஏற்கனவே வந்து ஓ அந்த அந்த எம்எல்ஏ வந்து கவர்மெண்ட் ஆயிட்டாரா? அவரோட குவாரி வந்து கவர்மெண்ட் இல்ல தான். ஈ ஓன் சட் குவாரிங்க. அப்புறம் சரி, அப்ப அதுக்கு என்ன இப்போ? அதுதாங்க ரூல்ஸ மீறி அங்க வந்து கொடுத்த இல்லங்க ரெகுலேஷன்ஸ் அந்த மீறி எம்எல்ஏ எடுத்திருக்காருன்னு பண்ணது சொல்லிட்டு தப்பு தாங்க. அது பாலிசியா வந்து நீக்கிட்டீங்களா? கொடுத்தோம். இல்ல அந்த எம்எல்ஏ பண்ணது தப்பு தான். ஆனா எதுவும் திமுக வந்து தப்புதான், பாலிசியா நீக்கிட்டீங்களா? போட்டிருக்கா அந்த மாதிரி வந்து திருடுங்க சொல்லிட்டு? இல்ல இல்ல நீங்க ஐயா அதான் சொல்றேன், பாலிசி போட்டு பின் வழியா வந்து வேற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்களே, சரி இப்போ நாங்க சமத்துவம் சமநீதி பெண்களுக்கு உரிமை நாங்க சொத்துல வந்து பங்கு கொடுத்துருக்கோம். நீங்க நான் தான் சொன்னேன், நீங்க சரி. பாலிசிஸ் போட்டு பின் வழியா வேற பண்றீங்கன்னு தான் எங்க கருத்து. இல்ல அதான் மான்ஸ்டர். இப்போ இந்தியால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அதுல வந்து கெட்ட இதுலயும் கூட எனக்கு இந்தியா சொல்லலாம். வேணாங்க, கரூரை பத்தி பேசுறாங்க. வாங்க அதான் நீங்க கரூர் கரூரை பத்தி சொல்லுங்க. தான் சொல்றாங்கப்பா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இல்ல உங்க தொடாத ம், ஒரு நிமிஷம் கவர்மெண்ட்ல பாலிசி இருக்கா இல்லையா மைனிங்க்கு? மைனிக்கு இருக்கு. இருக்கா? அந்த பாலிசியை மீறி இருக்காங்களா இல்லையா இப்போ அந்த எம்எல்ஏ? நான் தான் மீறி இருக்காங்கன்னு தானே சொல்றேன் நானும். ஏன் என்ன என்ன தூக்காம நடவடிக்கை இருக்கீங்க? எடுத்தாங்கன்னு கேட்டேன், அதுதான். அதாங்க. இல்ல 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 தூக்கிட்டீங்களா? ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ தூக்கிட்டீங்களா? மீறினது வந்து அதுதாங்க நீங்க ஆன்சரே பண்ண ஐயா விட மாட்டீங்க பாஸ். இல்ல இல்ல சரி, நீ செந்தில் இந்தியா இந்தியா அவர் இந்தியா ஆன்சர் குத்தாத. பண்ணிட்டோம். ஆன்சர் நீ பண்ணிட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்னா வா. இல்ல பேச இல்ல இந்தியா விட்டுட்டா வெளிலாம் நான் போகாத. பேசலாம். இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இல்ல வா. இல்ல இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இல்ல வா. இல்ல 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 செந்தில் நான் இல்ல எங்க செந்தில் அவர் போனேன்னு நீங்க ஆன்சர் பண்ணிட்டோம். சொல்லாதீங்க. ஆன்சர் பண்ணுங்க. நான் என்ன இல்ல ஆன்சர் பண்ணுங்க. நான் எங்க போன இப்போ ஒரு பாயிண்ட் வைக்கணும்னா ஐ ஹாவ் டு கிவ் ஃப்ரம் மேக்ரோ வியூ. இப்போ இந்தியாவில் நீங்க வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஆரம்பிச்சாலும் உங்க பார்ட்டியில் இருக்க எல்லா மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏஸோ மெம்பர்ஸோ எல்லாருமே வந்து ஊழல்வாதி இல்லை, யாருமே ஊழல் பண்ண சொல்லவே முடியாது. பேட் எலிமெண்ட் இருக்க தான் செய்வாங்க. உதாரணத்துக்கு உங்க கட்சியிலே வந்து ஏங்க ஆதவ் ஏங்க அர்ஜுனா வந்து அவர் தொடாத மேல நிறைய தொடாத கேஸ் இருக்கு. தொடாத 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 இப்போ ஜஸ்ட் இப்போ நான் ஒரு அவங்க விஷயம் இங்க பண்ணது பாருங்க, நான் தப்பு இங்க தாங்க. மட்டும் உங்களை இன்டர் இல்ல உங்களை இன்டர் பண்றது தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு ஊழல் சரி, பண்றது ரவுடிசம் பண்றது நார்மலைஸ் பண்ணாதீங்க. இத நான் நார்மலைஸ் கீப் ஆன் பண்ணலப்பா. ரிப்பீட்டிங். நீங்க நான் வந்து உங்க கட்சி இல்ல நியூஸ் டிபேட்ல கூட இல்ல என்ன தெரியுமா பண்றீங்க? இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த முழுக்க நான் என்ன சொல்றேன், முழுக்கெல்லாம் விடுங்க. உங்க கட்சியில தப்பு இருக்குன்னா அவரை தூக்குங்க. தூக்கிட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. உங்க கருத்து நியாயமா இப்போ இருந்தா மக்கள் உங்களுக்கு ஆதரவு ஆதவர்ஜன் தருவாங்க. நிறைய கேஸ் இருக்கு. அவரே நீங்க பார்ட்டில சேர்த்தீங்க. அப்போ என்னங்க பேசுறீங்க? அவர் பார்ட்டில என்ன ரோல் இருக்காங்க சொல்லுங்க. அப்ப நீங்க நார்மலைஸ் பண்றீங்களா? அவர் எங்க பார்ட்டில என்ன ரோல்ல இருக்காரு சொல்லுங்க. அவர் என்ன ஒரு நிமிஷம் டெசிக்னேஷன் ஒரு கொடுத்துருக்கோம்? நிமிஷம் மான்சர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாலிசி இம்ப்ளிமெண்ட் இதுதாங்க பண்றதுல நாங்க இருக்கோமா நீங்க இருக்கீங்களா? தொடாதே. பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நாங்க இருக்கோமா நீங்க இருக்கிறீங்களா? அதுதாங்க பாலிசில எதுவும் பிரச்சனை கிடையாதுங்க. இங்க ஒரு இது எம்எல்ஏ பாலிசி தப்பு ஏங்க இது பண்ணதான் பிரச்சனை. பாலிசி கரப்ட் ஆகுறது வந்து பாலிசியில பிரச்சனை கிடையாதுன்னு எனக்கு புரியல. என்ன மாதிரி பாலிசி வச்சிருக்கீங்க அப்ப டிஎன்கேல? இல்லைங்க பாலிசில வந்து நீங்க வந்து போயிட்டு யாராவது உங்களை கேள்வி கேட்டா அடிக்கணும் ஏதாவது பாலிசி இருக்கா? நீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஜவஹர் அலி யார் கொண்டது அப்போ? விசில் ப்ரோ ஜவஹர் அலி எப்படி செத்தாரு? யார் ஜவஹர் கவர்மெண்ட்ல அலி செத்தாரு? எப்படி செத்தாரா? யார் கவர்மெண்ட்ல செத்தாரு? அது
என்னங்க இது எங்க இது பாருங்க மான்ஸ்டர் ஏங்க எங்கெங்க கொண்டு போறாரு. சகாயத்துக்கு என்னங்க பிரச்சனை? திருப்பி அவரு வந்து போயிட்டு எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறாரு. இல்ல சகாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. சகாயம் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கா உங்களுக்கு தெரியுமா அது? போடு அவ்வளவுதான். கேஸ் போட உள்ள போட நாங்கெல்லாம் வேண்டியதானே? வந்து ஏங்க, இல்ல இல்ல ஒரு நாங்கெல்லாம் நிமிஷம் ஊழல் பண்ண மான்ஸ்டர் இல்லைங்க. அதுதான் ஊழல் இல்ல ஏங்க நீங்க ஊழல் வந்து இது சகாயம்னு உங்க உத்தமர் மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. ஏங்க சகாயம் ஊழல் பண்ணிருக்கா செந்தில் தெரியுமா பாலாஜி உங்களுக்கு? ஏங்க செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்றீங்க, உங்களுக்கு வெக்கமே இல்லாம? அது இல்ல அது நாங்கெல்லாம் அது மாட்டு ஒரு இல்ல நாங்க என்ன மாட்டு இல்ல நாங்கெல்லாம் மாட்டு பையனா, மாட்டு பசங்களா? செந்தில் அது பாலாஜியை வந்து அது தியாகினோடனே அதுக்கு நாங்கெல்லாம் அது அக்செப்ட் நீங்க தான் பண்ணிட்டு ஓட்டு ஆன்சர் போட. பண்ணணும். இல்ல அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஒரு ஒரு நான் கட்சி ஆன்சர் பண்ணட்டுமா? தலைவர் அந்த நாங்கெல்லாம் கட்சியில சோறு இருக்க தின்றவங்க, அதனால தான் தொண்டர்கள் அதை எதிர்த்து பேசுறோம். ஏங்க இல்ல நான் அதை கட்சி தாங்க தொண்டர் வந்து சொல்றேன். நாங்க சோறு தின்றவங்க, அதனால தான் செந்தில் பாலாஜியை தியாகி சொன்னதுக்கு கோவப்பட்டு கேள்வி கேட்கிறோம். சோறு நீங்க நீங்க தின்னாதவங்க கேள்வி அக்னாலேஜ் கேளுங்க. பண்ணிட்டு நான் உட்காந்துக்கிட்டு வந்து இருப்பாங்க. மறுக்கலையேப்பா. எப்படி இல்ல பதில் சொல்லிட்டேனா? மறுக்கலையே சூப்பரா நானு. இருந்துச்சா நறுக்குன்னு? நான் இல்ல ப்ரோவோக் பண்ணா நான் நான் பயங்கரமா ப்ரோவோக் பண்ணுவேன். இல்ல என்ன நீங்க ப்ரோவோக்னா பண்ண எது வேணா பண்ணிக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கட்சி எது வேணா தலைவர் பண்ணிக்கோங்க. தொண்டனை வந்து அந்த ஆள் புகழ்ந்தா பிஜேபியா பேசுவாங்க. மான்ஸ்டரு? ஏங்க, அந்த ஆள் பிஜேபி யோ சும்மா தெரியா வச்சுட்டு யோ உருட்டி யோ கிடக்குறான். சரி, என்ன யோ என்ன ரைட் என்னன்னா இருந்துட்டு ரைட் போடுங்க. வீங்கி சொல்லிட்டு தான் மேல மேல இது பேசினேன் நானு. ஓகே உடனே வந்துருவேன், தெரியும், இப்ப எனக்கு தெரியும் இந்த மாதிரி முரளிதரன் பண்ணுவீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல மான்ஸ்டர் என்ன எங்க ஸ்பேஸ்ல மைக் வாங்கினாலும் உடனே மேல போயிட்டு இவரு கீழே இருக்குங்க, இவரு கீழே எதுக்கியா இருக்கு. சம்மந்தமே எல்லாம் இதேதான் உருட்டிட்டு கிடக்குற கடந்து? ஏதாவது நான் உருப்படியா என்னன்னா பேசுறியா? உருட்டுறேன் சரி, ஒரு முரளிதரன். டிஃபெண்ட் பண்றதையாவது உருப்படியா பண்றியா? அதையும் பண்ண இல்ல மாட்ற. இல்ல நான் வந்து டிஃபன் நல்லா பண்றேன்னா தியாகின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கட்டப்படுவேன். உனக்கே வெக்கமா இல்லையா அதெல்லாம்? இது என்னது? நான் நான் எந்த கட்சின்னு உங்களுக்கு ப்ரூவ் சரி, பண்ணுமா செந்தில் நானு? பாலாஜி தியாகின்னு சொல்றிய, எந்த விதத்துல சொல்ற? நான் அதையாச்சும் சொல்லல. கொஞ்சம் நான் உருப்படியா. நான் நான் ஒன்னும் ஆன்சரே பண்ணல. ஒரு கட்சி தலைவர் தொண்டனை வந்து புகழ்ந்து நான் தியாகின்னு சொன்னேனா? கேள்வி இதானே என்னன்னா இப்ப இப்போ சொன்ன, அதுக்கு தானே இல்ல மான்ஸ்டர் கேள்வி கேட்டுட்டு இருந்தான். யோ அதுதான்ப்பா ஆனா முழுசா உனக்கெல்லாம் கேளாம. என்ன டேய் இல்ல முரளி, உனக்கெல்லாம் என்ன வன்மம் தெரியல. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன், கெடுத்துப்பிட்டியா? இல்லையா, இவன் என்ன தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காரு, அதுக்கு சொல்ற மான்ஸ்டர். ஹலோ நான் கெடுத்து எங்கங்க விட்டீங்களா? தியாகின்னு சொன்னேன்? நல்லா மான்சர் இருங்கடா. கேட்ட கேள்வி வந்து ஸ்டாலின் தியாகின்னு சொன்னாரு. அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்க தியாகின்னு சொன்னேன்? இப்பதானே சொன்னேன், என்ன தொடாது, ஏய், போய் மாத்தி மாத்தி பேசுற பத்தியா? கரெக்டா புத்திய கட்டுற பத்தியா? முரளிதரன் மான்சர் கேட்ட இல்லையா கேள்விக்கு மான்ஸ்டர்? சரி ஸ்டாலின் எங்க அத தியாகின்னு கேட்டாரு. மான்ஸ்டர் இதுவே வந்தோடனே ஒண்ணுமே சொல்லாத என்ன அவ்வளவு கத்துனேன். சரி, நான் திட்டினேன். மேல வந்து நாயம் பேசுறியா? யோ பாரு, தயவு செஞ்சு எல்லாரும் கம்முன்னு இருங்க சொல்லிட்டேன். ஒருத்தர என்னன்னே தெரியாம அவன் மேல விட்டு அவனை திட்டின, என்ன திட்டின, இப்ப அவனை திட்டின்றியா? எனக்கு புரியல எனக்கு. இல்ல நீ என்னன்னா உனக்கு என்ன தெரியுமா ஒரு எண்ணம்? ஏதாவது ஒண்ணு, நான் பேசுறதுல நான் தான் டாப்பு, நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றதுதான் செய்ய போறோம். இது வந்து அப்போ செந்தில் பாலாஜி யோ என்னையா உண்மை, என்னையா டாப்பு? அதான் யோ ஆல்ரெடி உன் வாய்ஸ் கரகர, இதுல உன் நெட்வொர்க் வர கரகரன்னு இருக்கு. ஏடா நைட் நேரத்துல இல்ல நைட் நேரத்துல வேலை இல்லாதவங்கலாம் ஏத்தி மேல எல்லாம் வீரரை போட்டு உள்ள குடிகார பையில மேல ஏத்தாங்கப்பா. வேற எதுவும் நடத்துறீங்க இங்க? ஹலோ, குடிகார பையில மேல ஏத்தி டிஸ்டர்ப் பண்ணாங்க நைட்ல. ஒண்ணுமே ஒரே மியூட் தான் போட்டு அதுக்குள்ள இறக்கி ஓட்டாரு. நேத்து அடிச்ச போதை இன்னும் தெரியல. இவனுக்கு ஏன்ப்பா நீங்க மைக் கொடுக்குறீங்க? இல்ல அவன் வந்தான், அவர் வந்தாரு பாத்தீங்களா? என்ன அடிச்சியே, தொடாத அடிச்சியா? இல்ல எங்க ஸ்பேஸ்ல நாங்க தான் பேச முடியும். உங்க டிஏபிஎஸ் பேசா இது. இப்போ வந்து யாரு விக்ரம்? ஐயோ அவன் ஒரு கொத்து, அவன் என்ன அவன் ஹைபிரிடியா, என்டிக்கு என்ன ஹைபிரிட் என்ன கதனே தெரியலையா? மேல உட்காந்துட்டான். ரெக்வஸ்ட் கொடுத்து வந்துட்டு மான்ஸ்டர் வெல்கம்னாரு. இல்லங்க நீங்க பேசுங்க நான் கேக்குறேன் அப்படின்னா மேல வந்து கீழே போட்டு அறியாதாரு. ட்ரிகர் ஆயிட்டா. ஐயோ என்ன திட்டாதீங்க. லைட்டா சரக்கு போட்டு வீரன் போட்டுருக்கான், அது மட்டும் தெரியுது எனக்கு. என்ன கட்சினே தெரியல, ஒரு வீரன் போட்டு உள்ள இல்ல விக்ரம் உன்னை படம் தான் சரியா வரும்டா. ஒண்ணும் காங்கிரஸ் வருமா வராதா? டிவிக்கு கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமா வராதா? டிவிக்கோட சரி, இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க?
என்னங்க என்னங்க நான் ஏதோ கேள்வி கேட்டா ஏதோ கேள்வி கேட்குறீங்க. எப்படி இருக்க இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க சம்மந்தம் இல்லாம காங்கிரஸ் ஏங்க சீரியஸா உங்களுக்கு டாக் பாயிண்ட் இருக்கு மனுஷன். என்ன பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா நீங்க நீங்க? இங்க பாருங்க நாங்க வந்தாலும் வரலனாலும் அதான் சொல்றேன்ல வந்தாலும் வரலனாலும் போயிட்டே இருப்போங்க. இதுல வந்து நோ நல்லா மோர் டு தனித்து டிஸ்கஸ் அபவுட் த போட்டுக்கிடுவோம். காங்கிரஸ். நான் காங்கிரஸ் நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், ஒருத்தன் வேலையே செய்யாம சம்பளம் வாங்குறான்னு தெரியுமா, அதுதான் காங்கிரஸா நான் பாக்குறேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணி போறது இருந்தா கூட போட்டுக்கும். ஆன்சர் ஒருத்தன் வேலையே செய்யாம ஓசில சம்பளம் வாங்கிட்டு இருக்கவன் காங்கிரஸ். ஆனா வாங்கிட்டு பத்தாம எனக்கு இப்ப இன்கிரிமெண்ட் வேணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அது எங்க முதுகுல எங்க பேரை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். சீட்டு வேணும் எனக்கு, இதை கொடு பதவி கொடுன்னு திமுக கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். வெக்கமே இல்லாதவன், வெக்க கெட்டவன். இல்ல என்னோட பாயிண்ட் சொல்லிடுறேன். காங்கிரஸ் நீட்ஸ் டிவிகே மோர் தென் டிவிகே நீட்ஸ் காங்கிரஸ். ஆனா காங்கிரஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு எஸ்பெஷலி முஸ்லீம் ஓட்டு ஃபுல்லா வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இல்ல இங்க பாருங்க, இல்ல இங்க பாருங்களேன், அது தப்பு தொடாத, ஏற்கனவே எங்க பக்கம் வந்துருச்சு. அப்படியா? இல்ல கிறிஸ்டியன் ஓட்டு வந்திருக்கும்பா, முஸ்லீம் ஓட்டு வருமா? வந்திருக்கு. தொடாத எங்களுக்கு ஒத்தரும் தேவையில்ல, தனியே நிப்போம் நாங்க. என்னங்க இதெல்லாம் கட்சி நடத்துறோமா? ஓட்டு போட்டு தானே வர முடியும். இல்லங்க நாங்க என்ன கட்சி நடத்துறோமா, ஏதாவது சந்தை நடத்துறோமா? இல்ல என்ன இங்க வந்து கிளுகிளுப்பு காமிச்சா இங்க வந்து என்னங்க இது புரியல எனக்கு. எப்படி வின் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏங்க மக்கள் சேவை பண்ணா உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க, மக்கள் கொடுக்கட்டுங்க, பாத்துப்போம். அது வந்து டிஎம்கே வந்து மைனாரிட்டி ஓட்டு ரொம்ப முக்கியம் வின் பண்றதுக்கு. அதான் பிஜேபி தான் வின் பண்ணுது. தொடாத தொடாத மைனாரிட்டி ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு தமிழ்நாட்டுல? மொத்தம் 20 கிட்ட வரும். 20 ஓடு வெளிய எப்படி? இல்ல எப்படி தொடாத, அதான் தொடாத அடிச்சு நவுத்துங்க. ஓகே வீரனுக்கு பதிலா அது நீங்க ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஏதோ போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடி கேட்டு பாறேன். கேட்டு பாருங்க. சாட் எங்க இந்த சோர்ஸ் எடுக்கும்? இல்ல இந்த மைனாரிட்டி ஓட்டு 2011 2016 டிஎம்கே ஓட்டு போடலையோ பாவம். ஐயா ஏங்க 10% அதிகங்க, மேக்ஸிமம் கொடுத்தாலே அவ்வளவு, அந்த நம்பர்ஸ் கொடுத்தாலே அதிகங்க. ஒரு 20 சொல்றாரு அவரு, வேற ஒண்ணும் டேட்டாஸ் காசா பணமா அடிச்சு விடுவோம். 20-30 டேட்டாஸ் இல்ல, டேட்டாஸ் அடிச்சு விடலாம், அதுக்குன்னு இப்படியா? தொடாத நேத்து அடிச்சு சரக்கு இன்னும் மயங்கி மண்டையில நிக்குது. சாட் ஜிபிடி 12 தாங்க காட்டுது, 12 to 13% தான் காட்டுது. ஏங்க அவர் ஒரு ஜிபிடி வச்சிருக்காரு, போட்டு ஒரு ஜெமினின்னு போவார்னு நினைக்கிறேன். தொடாத எங்க ஆளக்காலையில இருங்க, போட்டு வரலன்னு போயிருக்க வருவாங்க. இன்னொரு கட்டிங் போட்டு இல்ல சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு, சாட் ஜிபிடி கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு எனக்கு 20 போட்டு கொடுத்துருக்காரு. சாட் சொல்லும், யோ நீ கேட்டதுக்காக நான் 20 போட முடியாதுன்னு. ப்ரோ டிஎம்கேல உறுப்பினர் எத்தனை வயசுல இருந்து ப்ரோ ஜாயின் பண்ணலாம்? போறீங்களா? அம்மா வயித்துல இருக்கும் போதுல இருந்தே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அப்படிதான் உதயநிதி ஜாயின் பண்ணிருக்காரு. 12% தான் 20 சொன்னீங்க. இல்ல நான் இன்னொரு ஸ்பேஸ்ல கேட்டதை வச்சு சொன்னேன். 12% தான். தொடாத இப்படி எல்லாம் அங்க கட்டுட்டீங்க, உங்களமா இங்க கட்டுட்டு அங்க கட்டுட்டு இப்படி எல்லாம் வந்து கைக்கப்படாது. நான் 12% சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான் ஒத்திக்க. தொடாத. சரி ஓகே. இல்ல தொடாத. இந்த 12%ல நீங்க உங்களால வந்து இது பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. கரெக்டா? இதுல யார் எப்படி அப்படின்னு பிரிக்க முடியாது. இருங்க நான் சொல்லிடுறேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். அதனால நம்ம இந்த நம்பர்ஸை வச்சு மைனாரிட்டிஸை வச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளா என்னோட டேர்ம்ஸ் என்ன தெரியுமா? ஃபேஸ் வேல்யூ ஃபார் தமிழ்நாடு தளபதி முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, த பிக்கெஸ்ட் ரோல் பிளே அண்ட் கேம் பிளே, அது ஒண்ணு. தேர்டு த கேண்டிடேட் சூஸ் பண்ணி கேண்டிடேட் எப்படி அங்க ஒர்க் பண்றாங்கன்ட்டு. இதுதான் கவர்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த மூணுமே கரெக்டா அல்காரிதம் போட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலே மோர் எனஃப். ஓகேவா? ஒரு கட்சிக்கான மேனிஃபெஸ்டோ போதும். ரியலிஸ்டிக்கா பேசுவோம். ஓகே, விஜய்க்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கானா? இருக்கு, டெஃபினட்டா. ஓகே, நோ டவுட்ஸ் அபவுட் இட். ஆனா
இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த போலிங் இந்த ஜேவிசின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து அதிமுக தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கிராமப்புறத்துல வந்து அந்த அவங்க இன்டர்வியூ பண்றாரு, அந்த வீடியோ போடுறாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ எஸ்பி வேலுமணி தொகுதி ஓகேவா? ம் கோயம்புத்தூர்ல ம் ஒரு கிராமத்துல எடுக்கிறாரு அந்த இன்டர்வியூ. ம் அங்க வந்து அவர் கேட்கிறாரு, இங்க தாவேக்க எப்படிங்க அப்படின்னா, தாவேக்க இது இங்க வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னா, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா, இங்க தாவேக்க வந்து பிரசன்ஸ் இல்லையான்னா, இல்ல ஒரு 2 பேர் சுத்தின்னு இருக்காங்க அவ்வளவுதான். ஆனா வந்து அங்க யாருன்னே அவங்க ஆக்டிவா இல்ல அப்படின்றாங்க ஒண்ணு. இவங்க இப்போ டிஎம்கே ஒருவேளை 2 பேரா சுத்திட்டு இருப்பான். இருங்க நான் சொல்லிடுறேன்ப்பா. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கப்பா. ஒருவேளை ஸ்ட்ராங் வெல் நோன் ஃபேஸ் ஆஃப் தாவேக கேண்டிடேட் அங்க போட்டாக்கா, நீங்க வேலுமணிக்கு டஃப் ஃபைட் குடுக்கலாம். ஆனா, யாருன்னே தெரியாத ஒருத்தர் போட்டுட்டு, விஜய் ஃபேஸ மட்டும் நம்பி நீங்க வந்து எஸ்பி வேலுமணிய வந்து தோக்க முடியுமான்னா டவுட்ஃபுல் தான். யூ ஹேவ் டு பி ரியலிஸ்டிக். சரி, நீங்க ஓகே வந்து இந்த ஃபைன். ஃபேன் நீங்க மோட்ல இல்ல இருக்காதீங்க நீங்க தயவுசெய்து. இருங்க. நீங்க சொன்ன ம். கணக்குக்கே நான் வரேன். ஓகேவா? ம். இப்போ எல்லா தொகுதியிலயும் ஒரு கேண்டிடேட் முக்கியம் நீங்க. அததான் நானும் சொன்னேன். ஒரு கேண்டிடேட் முக்கியம். ஓகேவா? ஆனா ம். அதோட அடிஷனல் மேனிஃபெஸ்டோ. அதை விட முக்கியம் த ஃபேஸ் வேல்யூ, த லீடர் முக்கியம். இது 3மே ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வேலுமணியை மட்டும் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அதிமுக ஐ ஜெயிச்சு. அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யூ 100%. என்னன்னா, இந்த இந்த மேனிஃபெஸ்டோ இஸ் கீ. இந்த 3 ஃபேக்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து மேனிஃபெஸ்டோ. நெக்ஸ்ட் இது அந்த கேண்டிடேட். தேர்டு விஜய். இந்த 3 ஃபேக்டரும் அப்ளை ஆகும். வி இந்த ஆர் நாட் மேனிஃபெஸ்டோ இல்ல, நாங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லி சீமான் மாதிரி பொய் சொல்லவும் புளுத்த நாங்க வரல. ஒன்னு உண்மையே சொல்றேன். வி ஆர் நாட் அ சூப்பர் ஹீரோஸ் நான் சொல்லிட்டு வரல. பிராக்டிக்கலா நானும் பேசுறேன். ஓகேவா? எந்தெந்த தொகுதியில யார் யாரெல்லாம் மக்களுக்காக அவங்க மக்களுக்காக சேவை செஞ்சியோ இல்ல உதவியோ மக்கள் பிரச்சனைக்கு நின்று இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கட்டும், பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. அததான் நானும் சொன்ன மந்த்ஸ். இருங்க இருங்க இஃப் இருங்க யூ இருங்க புட் இருங்க கேண்டிடேட் இருங்க இருங்க இருங்க. ஆனா அந்த ஜெயிக்கிற வாய்ப்பை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றது இந்த பாலிடிக்ஸ்ல இப்போ நாங்க புரிய வச்சிருவோம். ஏன்னா டிவிகே பார்ட்டி வில் டிஸ்டர்ப் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹூ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இஸ் ஓன் பார்ட் ஓன் லைன். அவன் எந்த தொகுதியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே டிவிக்கு டிஸ்டர்ப் பண்ணும் இந்த எலெக்ஷன்ல. அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதைதான் நான் சொல்றேன். இந்த எலெக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, நீங்க ப்ரீவியஸோட எலெக்ஷனை வச்சு பேசுறதுக்கும் எங்க கிட்ட விவாதம் பண்ணதுக்கும் நல்லா இருக்கும், பாயிண்டா பேசுறதுக்கு. இந்த சோ கால் நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா, ரியாலிட்டி ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு, அது நல்லா இருக்கும். அதை தான் நான் என்ன சொல்றேன், அக்னாலேஜ் பண்ணிட்டே ஒரு விஷயத்த அடிஷனலா சொல்றேன். வில் டிஸ்டர்ப். ஓகேவா? செகண்ட் வந்து இந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் பேசுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் இன்னும் எங்களோட அர்த்தம் புரியும். நாங்க பேசுறது உங்களுக்கு அப்பதான் அந்த ரியாலிட்டி புரியும். அது வரையும் உங்களுக்கு புரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கிராமத்துல எங்கேயோ ஒரு இடத்துல டிவிக்கு இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்க போவீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஒரு யூடியூப் சேனல்ல அவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா சூஸ் பண்ணி அவன் வீடியோ போடுறான் டிவிக்கு ரிலேட்டடா. ஓகேவா? அந்த ஊர்ல இருந்து மட்டுமே சாலிடா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டுமே சாலிடா 70K லைக்ஸ் வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 70K லைக்ஸ் வந்திருக்கு. நீங்க 70K லைக்ஸ் நீங்க வந்து அசால்ட்டா எடுத்துருவீங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து லைக்ஸ? அந்த அந்த இல்ல 70K மான்ஸ்டர் லைக்ஸ் ப்ரோ. வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து எப்படிங்க சொல்றீங்க? என்னங்க இல்ல சொல்றீங்க? ஏங்க இந்த மான்ஸ்டர் டேட்டா ப்ரோ. என்னங்க நீங்க டேட்டா இல்லைன்னா இல்ல டேட்டா இல்ல மான்ஸ்டர் இது ப்ரோ. டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல எப்படிங்க லைக்ஸ் பிரிக்க முடியும்? என்னங்க பேச நீங்க? கேளுங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்க ஆர்டிபி. இல்ல இல்ல நீங்க டிவிகே உடைய செயல்பாடுகள் என்ன கேண்டிடேட் எப்படி நிக்க போறோம். இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம பார்ட்டி வந்து கம்ப்ளீட்லி அன்டெஸ்டட். ஏன்னா ஏதோ இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல வந்து நிக்க போறோம். நமக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஐ ஃபீல் பிட்டி ஃபார் திஸ் லெகசி பார்ட்டிஸ் இன் அ வே. நான் ஏன் சொல்றேன்னா, ஏன்னா விஜய் வந்து 2000 நம்ம நம்ம ப்ரீவியஸ் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லயே கிட்டத்தட்ட 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 2 ஜெயிச்சிருக்கோம். என்ன அதுவும் விஜய் மக்கள் ஏக்கமா இருக்கும் போதே. என்ன இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரவுண்ட்ல நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை, நமக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஓட் வாங்கணும், எப்படி கேன்வான்சிங் பண்ணணும் எதுவுமே தெரியாதுன்னு. ஐ ரிப்பீட்லி, நீங்கள் எத்தனை தடவை உட்காந்து இங்கே எத்தனை அரசியல் கட்சிகளோ இல்லை டிபேட்டில் உட்காந்து பேசுகிறவங்களோ வாட் வி ஹவ் டன் ஃபார் த லாஸ்ட் 30 இயர்ஸ் அதை நீ எராடிகேட் பண்ணிவிட்டு எங்களுடைய வளர்ச்சியை வந்து இந்த 2 வருஷத்துலேருந்துன்னு ஆரம்பிச்சிங்கன்னா
You're fooling yourself. See, we are least bothered about it. We have a plan. எங்களுக்கான எங்களுக்கான தலைவர்கள் we know who they are. என்ன அவன் வந்து சும்மா வந்து சொகுசு மேடையிலையும் ஆடம்பர கார்லையும் பங்களாலையும் டிராவல் பண்ணவன் கிடையாது. He has been one among the people. என்ன அவன் ஒரு இன்னொன்னு ஆர்டிபி இந்த அடிஷனலி பாயிண்ட் சாரி டு இன்டரப்ட் அடிஷன் தொடாத நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க எப்படி பிரிப்பீங்கன்னு எங்க டிஸ்ட்ரிக்ட் பேசியே முடிக்கல மான்சர், நான் இருங்க பேசியே இருங்க தொடாத முடிக்கல. இருங்க தொடாத இருங்க இல்ல இல்ல ஆர்டிபி இல்ல இருங்க இல்ல இருங்க இல்ல ஒரு என் பாயிண்ட் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க முழுசா வச்சது இல்ல அப்புறம் ஒரு நீங்க நிமிஷம் கம்பேர் பண்ணீங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஆர்டிபி பேசுவாரு ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் ஆர்டிபியை இன்டரப்ட் பண்ணி நான் உங்ககிட்ட அந்த பதில் சொல்றேன் ஓகேவா என்னன்னா ஏன்னா இதை அப்படியே கட் பண்ணி என்ன போயிடுவாங்க இப்படிலாம் இருக்குமான்னு கேட்டா எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கிட்டையுமே நாங்க வந்து அப்ளிகேஷன்ஸை கொடுத்து வச்சு எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே நாங்க வந்து மெம்பர்ஸை ஜாயின் பண்ண வச்சிருக்கோம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு மெம்பர்ஸ் வேணும்னு சொல்லுங்க நான் அந்த டேட்டா கூட உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்ப கேட்டீங்களா என்கிட்ட எத்தனை பேர் இந்த அதெல்லாம் வச்சு எப்படி பிரிக்க முடியும் அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வைஸா நாங்க ஆப்பை வந்து நாங்க அசைன் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்ட்டு நான் உங்களுக்கு டேட்டா கூட சொல்லுவேன் சரி நீங்க ஆர்டிபி நீங்க சொல்லுங்க ஆர்டிபி அடிஷனலா அதுதான் அவங்களுடைய எப்படி சொல்ல இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தை மாதிரியோ இல்லை ஒரு விஜயகாந்த் கட்சி மாதிரியோ இல்லை ஒரு என்டிகே கட்சி மாதிரியோ இங்கே எதுவுமே என்னன்னே தெரியாமல்லாம் யாரும் இங்கே வரலை. ஸோ வி ஹவ் டெஸ்டட் என்ன எங்களுக்கான செல்ஃப் அசஸ்மெண்ட்டை நாங்கள் பண்ணிட்டோம். வி நோ வேர் ஆர் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். அஃப்கோர்ஸ் என்ன இங்கே இருக்கிறது காமன் மேன். இப்போ இங்கே நம்ம மோஸ்ட்லி இந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேஸ் வேல்யூன்னு நம்ம ஒரு எப்படி சொல்ல ஒரு பிம்பத்தை இங்கே வந்து மறுபடியும் கட்டமைக்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ் வேல்யூக்காண்டி இங்கே ஜெயிச்சிருந்தா இந்நேரம் கமலஹாசன் ஜெயிச்சிருக்கணும், இந்நேரம் அண்ணாமலை ஜெயிச்சிருக்கணும், யாரோ ஜெயிச்சிருக்கணும். ஆனால் இங்கே அவங்கள எதிர்த்து நின்றது யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு கேண்டிடேட்ஸ் இங்கே எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இவங்க இன்னைக்கு இந்த லெகசி பார்ட்டி கிட்ட இருக்கிற அந்த ஒரு நரேட்டிவ்ஸ் இருக்குது தெரியுமா? இஃப் யூ ஃபீல் கீப் இட் வித் யோர் செல்ஃப். ஏன்னா எங்களுக்காண்டி அதான் சொல்கிறேன், வி ஆர் ஹியர் ஃபார் த பீப்புள். ஏன்னா பீப்புள் இங்கே எதை நோக்கி ஓட் பண்ணுறான் அந்த லெவலுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கட்சிக்கு இருக்கு ப்ரோ. சும்மா உட்காந்துட்டு நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து நமக்கு பேச ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஆளுங்கட்சியை கேட்குறதுக்கு எந்த கேள்வியுமே இல்லை. அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எந்த மக்கள் பிரச்சனையும் இல்லை. டிவிகேயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றத ஒரு ஒரு என்ன இன்றைக்கி அவங்க அவ்வளோ சூப்பராக இருக்கிறனால நாங்கள் டிவிகேவை கேள்வி கேட்குறோன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். இங்கே கேட்க வேண்டிய கேள்வி நம்மளை சுற்றிலும் 1000 கேள்வி இருக்குது. அது விட்டுட்டு திரும்பி இந்த நரேட்டிவ் செட்டிங்குள்ளேயே நம்ம உட்காந்துருந்தோம்னா இது யாருக்குமே ஒரு பிரயோஜனப்படாத ஒரு விவாதமா போயிடும். அவ்வளவுதான். சொல்லுங்க தொடாத உங்க கருத்து சொல்லுங்க. இல்லை நான் தான் சொன்னேன், நீங்க நடுவில் இன்டர்வ் பண்ணிட்டாரு. நான் சொல்றேன்னா மேனிஃபெஸ்டோ ஃபர்ஸ்ட்டு, லோக்கல் கேண்டிடேட் செகண்டு, அப்புறம் வந்து விஜயோட ஃபேஸ் வேல்யூ தேர்டு. இந்த 3 சேர்த்து தான் இல் வின். வெதர் தே வில் ஸ்பிளிட் த ஓட்ஸ், ஆப்வியஸ்லி தே வில் ஸ்பிளிட் த ஓட்ஸ். ஓகே, நம்ம we are talking about the Bro, beginning. that is your perception, bro. Sorry to interrupt. And split the vote ன்றது உங்க perception. ஆர்டிபி நீங்க பேசும்போது நான் குறுக்கலே வரல. நான் பேசும்போது தான் குறுக்கல வந்தீங்க. சரி விட்டுட்டேன். திருப்பி குறுக்கல வந்தீங்கன்னா எப்படி நான் என்னோட பாயிண்ட் வைக்க முடியும்? இல்ல அவரு குறுக்கல வரலங்க. உங்க பாயிண்ட வந்து அவரு உங்க பாயிண்ட்டுக்கு அவர் வந்து சொல்றீங்க. இந்த 3 பாயிண்ட் முடிச்சிடுறேன் மான்ஸ்டர். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க. சரி சொல்லுங்க. ஸோ மேனிஃபெஸ்டோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, உதாரணத்துக்கு வந்து என் சிஸ்டரோட பொண்ணுக்கிட்ட கேட்டேன், நீ யாருக்குமே ஓட்டு போட போற? அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவ 2021ல. அப்போ அவன் சொன்னா இது இது டிஎம்கே அப்படின்னா. ஏன்னா என் சிஸ்டர் வந்து நார்மலாக ஏடிஎம்கே ஓட்டுரு. ஏமா டிஎம்கே அப்படின்னாக்கா, அவங்க இது ஸ்டாலின் வந்து ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்குறாரு அப்படின்னா. ஸோ மேனிஃபெஸ்டோ பிளேஸ் அ வெரி கீ ரோல் இன் டிசைடிங் அந்த எஸ்பெஷலி ஸ்விங் ஓட்டர்ஸ். ஓகேவா? என் சிஸ்டரை கேட்டேன், நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னாக்கா, கமலுக்கு அப்படின்னா. ஏன் கமலுக்கு ஓட்டு போறேன்னா, இல்லை புதுசாக வரவங்களுக்கு கொடுக்கட்டுமே. ஸோ அந்த புதுசாக ஒருத்தர் வரட்டும், அந்த ஒரு குரூப்பும் இருக்குது. ஓகேவா? அந்த ஓட்டு ஃபுல்லாக வந்து விஜய்க்கு வரும். அப்புறம் மேனிஃபெஸ்டோ இட்ஸ் அ கீ என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் மேனிஃபெஸ்டோ வரலன்னு நினைக்கிறேன். வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அசஸ்மெண்ட் வந்து நம்ம ஒழுங்காக பண்ண முடியும். இப்போதைக்கு ஓட் ஸ்பிளிட் பண்ணுறது டெஃபினட்டாக தே வில் ஸ்பிளிட். பட் வின்னிங் வி டோன்ட் நோ அன்டில் த மேனிஃபெஸ்டோ கம்ஸ். இல்ல இப்போ மேனிஃபெஸ்டோ நீங்களே இப்போ இவர் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா?
இல்ல 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 அது யார அது ஏமாத்த ஆனா பாக்குறீங்க? இங்க அதெல்லாம் பாருங்க, இல்ல இப்ப இங்க அதெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு கிமிக்ஸ். நிமிஷம் ஆர்டி பேரு. இங்க பாருங்க, 2021ல 2 திருடர்கள் இருந்தாங்க. அதுல எந்த திருடன் வந்து கம்மியா திருடி இருக்கான்னு பார்த்து போட்ட மாதிரி கணக்கு தான் அது, என்ன பொறுத்த வரைக்கும். இந்த எனக்கு மேனிபெஸ்டோ அது கூட புதுசா எனக்கு வந்தவங்க. அது எனக்கு அப்படி கூட இல்லைங்க. கருணாநிதி இறந்ததும் ஸ்டாலின் சட்டை கிழிஞ்சதும் ஒரு மக்களுக்கு ஒரு 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 இது தெரிஞ்சிருச்சு. அது பாவமா இருக்காருப்பா, சட்டை கிழிச்சு போட்டாங்கப்பா, ஓ என்னடா இப்படி இப்போ சட்டை பெரிய மனுஷன் சட்டை கிழிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் தான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே கேரி அவுட் பண்ணியும் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஜஸ்ட் 4% தான். அந்த ரெண்டோட கூட்டணிக்குமே 4% டிஃபரன்ஸ் தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கான். நீங்க இங்க நினைக்கிற மாதிரி டிஎம்கே பெரிய சக்தியோ இல்ல அதிமுக பெரிய சக்தியோ, இட் வில் கம் த ரியாலிட்டி ஆஃப்டர் 26 எலெக்ஷன் தான். நீங்க நல்லா பாருங்க, 26க்கு அப்புறம் உங்களுக்கு ரியாலிட்டியை நாங்க பேசுவோம், அப்போதான் கரெக்டா இருக்கும். அன்டில் தட் நீங்க எங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க, விவாதம் பண்ணிக்கலாம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கேட்டா ப்ராக்டிக்கல், நீங்க ரியாலிட்டி, நீங்க அதை பேசுறதுக்கு